இங்க ஒரு நாட்டோட அரசனுக்கு கல்யாணமாகி 25 வருஷம் ஆகியும் குழந்தையே இல்ல. அதனால நாடே அரசனை ஒரு புள்ளைய பத்துக்கிறதுக்கே துப்பு இல்ல, இவனெல்லாம் ஒரு அரசனை சொல்லிட்டு காரி துப்புறாங்க. இந்த செய்தி அவனோட பொண்டாட்டியான ராணிக்கு மிகப்பெரிய சங்கடத்தை கொடுத்துரும். இப்படி இவங்க 2 பேரும் அரண்மனையில உட்கார்ந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சூனியக்காரன் அந்த அரண்மனைக்கு வரான். வந்தவன், அரசே உங்களுக்கு கண்டிப்பா புத்திர பாக்கியம் இருக்குது, அது ஆம்பளை புள்ளையா பிறக்கும், ஆனா அதுக்கு நீங்க ஒரு பரிகாரம் பண்ணணும். அந்த பரிகாரம் என்னன்னா, இந்த நாட்டோட எல்லையில ஆறும் கடலும் ஒன்னா கலக்கிற இடத்துல ஒரு வெள்ளை கலர் பள்ளி ஒண்ணு இருக்குது. பள்ளி நீங்க நினைக்கிற மாதிரி வீட்டுல சுத்துற பள்ளி கிடையாது, நல்லா 3 முதலைய முழுசா முழுங்கின மாதிரி பெரிய பள்ளியா இருக்கும். அந்த பள்ளியை வேட்டையாடி அதோட இதயத்தை வெட்டி ஒரு கண்ணிகளையாத பொண்ணு கையில கொடுத்து சமைச்சு சாப்பிட்டா கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டு. ஆனா ஒரு கண்டிஷன், அது என்னன்னா அந்த பள்ளியை வேட்டையாடி நீங்க இதயத்தை அறுக்கும் போது அது கண்டிப்பா ஒரு உயிர் பலி கேட்கும், அது யாரா வேணாலும் இருக்கலாம்னு சொல்றான். இதை கேட்ட ராணி அம்மா, இந்த நாட்டுல எவன் செத்தாலும் சரி, எவன் பழச்சாலும் சரி, என் பக்கத்துல இருக்கிற என் புருஷனே செத்து தொலைஞ்சாலும் சரி, நான் மறுடிங்கிற பட்டத்தோட மட்டும் சாக மாட்டேன், தயவு செஞ்சு அந்த இதை எனக்கு வேணும், இமிடியேட்டா போய் எடுத்துட்டு சொல்லி புருஷன் அனுப்பி வைக்கிறா. பண்டாட்டியே சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அரசனால மட்டும் என்ன செய்ய முடியும், வேற வழி இல்லாம சேஃப்டி வெஸ்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு நேரா அந்த ஆத்துக்குள்ள போய் இறங்குறான். அந்த வெள்ளை கலர் பள்ளியையும் கண்டுபிடிச்சிடறான். அது என்னன்னா, மாமியார் வீட்டுக்கு ஜாலியா விருந்துக்கு வந்த பொதுமாப்பிள மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கும். அரசன் அந்த பள்ளிக்கு பக்கத்துல நைஸா போயிட்டு அது தூங்கிட்டு இருக்கும்போது அப்படி தலையிலேயே ஈட்டியை இறக்குறான். பழி தாங்க முடியாத பள்ளிக்கும் ரிட்டன் கொடூரமா அட்டாக் பண்ணும். ஆனா மனைவிக்காக போராடின அரசன் வெள்ளப்பள்ளியை கொலை பண்ணிடுறான். ஆனா சோகம் என்னன்னா, பள்ளி அடிச்ச அடியில அரசனும் கைலாசம் போயிடுறான். புருஷனே இல்லாம எப்பரா குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுதான் புராண கதை, இப்படித்தான் உருட்டி வச்சிருப்பாங்க, அதை நம்பித்தான் ஆகணும். ஓகே, படத்துக்கு வரலாம். பள்ளியோட இதயத்தையும் வெட்டி அடிக்கிறாங்க, அரசனும் செத்து போறான். அந்த ஸ்பாட்டுக்கு வர்ற ராணியம்மா புருஷன் செத்ததை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம அந்த இதயத்தை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அரண்மனைக்கு போறான். அரண்மனைக்கு போனவ அங்க இருக்கக்கூடிய சமயக்கார பொண்ணுலயே கன்னி பொண்ணா யாருன்னு பார்த்து அந்த பொண்ணை கூப்பிட்டு இதயத்தை சமைக்க சொல்றான். சமயக்கார பொண்ணு அந்த இதயத்தை சீரியஸா சமைச்சிட்டு இருக்கும்போது அந்த இதயம் வெந்து அப்படியே ஆவி வரும் இல்லையா, அந்த நீராவி சமயக்கார பொண்ணோட மூக்குக்குள்ள போனதும் சமயக்கார பொண்ணு இமிடியேட்டா கர்ப்பமாயிடுறான். இந்த பக்கம் இதயம் வெந்ததுக்கு அப்புறம் அந்த இதயத்தை மொச்சுக்கு சாப்பிட்ட ராணி மங்கம்பாவும் கர்ப்பம் ஆயிடுறாங்க. 2 பேரும் காலையில அந்த இதயத்தை சாப்பிட்டுருப்பாங்க. மதியானமே 2 பேத்துக்கும் ஆம்பளை புள்ள பிறந்துருது. ஆனா ஒரு டவுட், இந்த 2 குழந்தைக்கும் அப்பா யாருன்னு தான் தெரியல. பள்ளிக்கு பிறந்ததுனால இவங்க 2 பேத்துக்கு நான் பள்ளி வகைறான்னு சொல்லிட்டு பேர் வச்சிடறேன். உங்களுக்கு இவங்களோட அப்பா யாரு, பள்ளியா மன்னனான்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க.